உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ அந்த அர்ஜுன் பயலுக்கு சோறு ஊட்டி விடுறாளாம். ஒரே ஏறும்போது தண்ணிய குடுத்து அப்படியே தடவி விடுறாளாம். எனக்கு தகவல் இப்படி எல்லாம் வந்திருக்கு. நீ ஒண்ணுமே பண்ணாம மசமசன்னு இருந்தா என்னப்பா அர்த்தம்? சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். விட்டா என் தம்பி பொண்ணு அந்த அர்ஜுன் பயலுக்கு என்ன தேய்ச்சி விட்டு குளத்துல முங்கி முங்கி குளிப்பாட்ட வச்சு மீண்டும் மீண்டும் வா அப்படின்னு பாடுவா போல இருக்கு. இதுங்களால நான் கெட்டு குட்டி செவராகிறேன். தலை எழுத்து. சார் சொல்லுங்க சார். ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இல்லையே சார், நான் பார்த்தது இல்லையே. எது கேக்குறீங்க? இல்ல சார், ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், அதான் கேக்குறேன். இல்ல சார், நான் பார்த்தது இல்ல. நீங்க வேற யார்ட்டையாவது போய் கேளுங்க. சரி சார், தேங்க்யூ. ஓகே சார். சார் ஒரே டென்ஷன். சார், இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? இவ திருடியாச்சு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இவ மேல நிறைய கேஸ் இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு கேக்குறீங்க? சார், இது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம். இவங்கள பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் வேணும். பக்கத்துல ஸ்டேஷன்ல போய் கேளுங்க, எல்லா டீடைல்ஸும் கொடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். அப்புறம் சார், மிஸ்டர் ஆனந்த், நீங்க தானே? நான் தான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சின்ன உதவி பண்ணணும். என்னடா இது வம்பா இருக்கு? நேத்து அவங்க காமிச்ச அதே போட்டோவை இவரும் காமிக்கிறாரு. அவங்க வந்து பேசினதை காட்டிக்க கூடாது. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. என்ன சொல்றாருன்னு கேப்போம். ஏதோ நமக்கு டைம் பெருசா ஒர்க் அவுட் ஆக போகுது. பாப்போம். என்ன வேணும்? என் அண்ணன் பேரு அர்ஜுன். அவருக்கு சின்ன வயசுல ஒரு ஹார்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அதே கதையை இவரும் சொல்றாரு. ஒரு ஓவியர்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணோட போட்டோவை வரைய சொன்னாரு. அவரும் வரைஞ்சு கொடுத்தாரு. ஆனா எங்க அண்ணனோட அத்தை அவங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்காக அந்த ஒரிஜினல் ஓவியத்தை எடுத்துட்டு வேற ஒரு ஓவியத்தை அங்க வச்சுட்டாங்க. அவங்க வச்ச ஓவியம் தான் உங்களோடது. ஒரிஜினல் ஓவியம் எங்க கம்பெனியில டெபுட்டி மேனேஜரா வேலை பார்க்கற இவங்களோடது. இவங்களா? இப்ப புரியுது ஏன் அன்னைக்கு என்ன அப்படி உத்து உத்து பார்த்தாங்கன்னு. இப்போ நான் என்ன சார் செய்யணும்? என் அண்ணனுக்கு வர வெள்ளிக்கிழமை இன்னொரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருக்கு. அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். அண்ணன் கிட்ட எல்லா உண்மையும் நீங்க சொல்லணும். அப்படி நீங்க சொன்னா அண்ணனுக்கு அவர் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட் வசுந்தராதான்னு புரிய வச்சிருவோம். அண்ணனுக்கும் இவங்களுக்கும் கல்யாணத்தையும் நடத்திடுவோம். அவங்க 2 பேர் வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நேத்து வந்தவங்க தான் போட்டோவை மாத்தி வச்ச இவங்க அத்தை போல இருக்கு. என்னோட படத்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்களா? சும்மா இருக்குமே என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு போட்டோ எடுக்க போஸ் கொடுத்தேன். அத வச்சு படமா வரைஞ்சிட்டு ஆளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. நமக்கும் ஒரு நேரம் வந்திருக்கு. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இல்ல, அது நான் என்ன சொல்றேன்னா, மேடம், நான் சொல்றதெல்லாம் அப்பட்டமான உண்மை. என் அண்ணனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும். அவர் லைஃப்ல எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க வசுந்தரா. அவங்க தான் அண்ணனோட நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் ஒன்னு சேரணும். அதுக்கு நீங்க தான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் மேடம்.
வேணும்னா நான் உங்களுக்கு பணம் கூட தரேன். இதுல 10 லட்சத்துக்கு பணம் போட்டிருக்கேன். இல்ல சார், எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். உண்மையான காதலுக்கு நான் என்னைக்குமே துணையா இருப்பேன். என்னால ஒரு நல்லது நடக்குதுன்னா அது நடந்துட்டு போட்டுமே. நான் நிச்சயதார்த்தப்போ உங்க வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே உண்மை சொல்றேன். ரொம்ப தேங்க்யூ மேடம். உங்க போன் நம்பர் கொடுக்குறீங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன்ல, அதுதான் மேடம் என்னோட நம்பர். அதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். மேடம், நான் மறுபடியும் சொல்றேன், மறந்துடாதீங்க. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா நான் வரேன் சார். ஓகே மேடம், தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். பாரா, ஆளாளுக்கு பணம் கொடுக்கறேன்றாங்க. இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கும் போல இருக்கே. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே அர்ஜுன் சார நெருங்குற மாதிரியே வருது. என்ன சுத்தி என்னென்னவோ நடந்தாலும் எப்படியாச்சும் நான் அர்ஜுன் சாரோட சேர்ந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனந்தும் நல்ல விஷயத்தோட தான் திரும்பி வருவாருன்னு எனக்கு தோணுது. இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அர்ஜுன் சார், உங்களை ஆசையா செல்லமா நான் பேர் சொல்லி உரிமையா கூப்பிடணும்னு நினைச்சாலும் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா என் கழுத்துல தொங்குற இந்த செயின் இருக்கே, இது எப்பவுமே உங்க பேரை சொல்லிட்டே தான் இருக்கு. என்னோட செயினை போட்டு தான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? தப்பு தப்பு தப்பு. எப்படியாவது இந்த செயினை உங்ககிட்ட இருந்து வாங்கிடணும். வசு, சார் வீட்டுக்கு வா. ஓகே சார். ஏய் வசு. சொல்லுங்க அர்ஜுன் சார். என்ன அர்ஜுன் சார் அப்படி பாக்குறீங்க? என்னுடைய பொருள் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, அது திருப்பித்தா. என்ன பொருள் சார்? ஏதோ சேட்டு கடையில அடகு வச்ச மாதிரி திருப்பி கேக்குறீங்க. பாரு, விளையாட்டு வேண்டாம். என்னுடைய செயின் முதல்ல கொடுத்திருப்பி. ஓஹோ, இதான் பிரச்சனையா? ஐயோ, ஏதோ பிளான் பண்றாளே. அலாட்டர் அர்ஜுனு. சார், இத நீங்களா எனக்கு போட்டு விட்டது. நான் உங்ககிட்ட கேட்டு ஒண்ணு வாங்கலையே. அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேணும், திருப்பித்தா. சார், நான் திரும்பவும் சொல்றேன், இத நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கல. நீங்களாதான் என் கழுத்துல மாட்டி விட்டீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். பாத்தீங்களா, நீங்க தானே மாட்டி விட்டீங்க. ஆப்வியஸ்லி நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா. நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தானே. உங்களுக்கு வேணும்னா நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. என்ன பயமுறுத்துறியா? இப்ப எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. எடுத்துருவீங்களா? இப்ப எப்படி எடுக்கணும்னு பாக்குறியா? வாங்க வாங்க. இப்ப எது கத்துற? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க ஒண்ணுமே பண்ணல சார். நீங்களே கை வச்சு எடுத்தா சரியா இருக்குமா? திடீர்னு உங்க தம்பி டோரை திறந்து வந்துட்டாருன்னா? அடச்சே, என்னடா இது? இல்ல திடீர்னு உங்க அத்தையும் அத்தை பொண்ணு வந்து உங்க பாத்துட்டா? என்ன மாமா இது? என்ன அர்ஜுன் இப்படி பண்ற? நான் ஆபீஸ்க்கு வந்தப்பவே சேர்ந்து பார்த்தா அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க. நீங்க அதோட இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்களே சார், யாராவது பார்த்து தப்பா நினைக்க போறாங்க. நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க எதுவுமே பண்ணல. நான் வயசு பொண்ணு, நீங்களும் வயசு பையன். ஆமா. நீங்க செயின் எடுக்கும் போது உங்க கை என் மேல பட்டு அப்படி இப்படின்னு. அப்படி இப்படின்னா? ஏய், நீ இதுதான் சொன்ன. நீயே செயின் எடுத்ததா? அதெல்லாம் முடியாது சார்.
நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களே கட்டி எடுத்துக்கோங்க. வசு வீணா பிடிவாதம் பிடிக்கிற, நீ வா பூஜை ரூம்ல வச்சு எடுத்துக்கலாம். வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க வாங்க. அத்தாச்சி அத்தாச்சி அத்தாச்சி. அடச்சே, என்ன அத்தாச்சி நீங்க இவ்வளவு ஸ்பீடா போனா பின்னாடி நான் வர வேணாமா? நீங்க நான் எடுக்கவா? அவங்க இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? அம்மா பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. சரி நீங்க கிளம்புங்க. இல்ல அம்மா. ஐயோ நீங்க கிளம்புங்க. மம்மி என்ன மம்மி? இருடி. அப்பா வாங்க. என்ன பிரச்சனை? ஏற்கனவே கோயில்ல வச்சு 2 பேரையும் சேர்த்து பார்த்ததுனால தானே பிரச்சனை ஆச்சு. ஒரு தடவை பூ மிதிச்சதே போதுமே. பூ மிதிக்கிறதா? ஐயோ அம்மா. அதனால பூஜை ரூம் வேண்டாம் சார். ஏய், ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு காரணம் சொல்லாத. அப்ப வா மொட்டை மாடிக்கு போலாம். வா, அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அங்க வச்சு கழட்டுறேன். மொட்டை மாடி. சூப்பர் சூப்பர். சூப்பரா? என்ன இவ்வளவு சந்தோஷப்படுற நீ? வா. ஏய், அங்க வந்தா கேட்டி கொடுத்துருவல. கண்டிப்பா. மொட்டை மாடி மொட்டை மாடி. அத்தாச்சி என்ன அத்தாச்சி இது? இந்த பயாஸ்கோப் காரன் தெரு தெருவா போய் படம் காட்டுற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு இடமா போயிட்டு இருக்காங்க. அதான் தெரியலையே, ஃபாலோ பண்ணி போய் என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். ஐயோ மம்மி, இந்த வசுந்தரா இருக்காளே, அவ சரியான கைக்காரி மம்மி. மாமாவ கைக்குள்ள போட்டுட்டு அங்கேயும் இங்கன்னு திரியறா பாத்தியா? இந்த பாரு நட்சத்திரா, தாழம்பூவை அப்படியே தலையில வச்சாலும் வாசம் தலைவாசல தாண்டி போகாதடி. இவ என்னமோ உலக விஷயம் பேச போற மாதிரி ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போறா. வாங்க வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க வாங்க பாப்போம் வாங்க. மொட்டை மாடி மொட்டை மாடி. ஐயோ கிளைமேட் வேற ஒரு மாதிரி இருக்கே. இப்ப ஏதாவது பண்ணுவாளே. என்ன சார் இப்படி யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ செயினை கட்டிதா ஃபர்ஸ்ட். அர்ஜுன். அர்ஜுனா? ஏய், நான் உன் வாய்ஸே சரியில்லை. இங்க என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா டென்ஷன் ஏத்துற. ஒழுங்கா செயினை கட்டிதா? இல்ல சார், இப்பெல்லாம் கார்பரேஷன்காரங்க போலீஸ்காரங்க எல்லாம் ஹெலிகாம வச்சு மொட்டை மாடியில கண்காணிக்கிறாங்களா சார்? ஹெலிகாம் வச்சா? ஏய், நான் தப்பு பண்ணும்போதெல்லாம் கேமரா வைக்கல, வெறும் செயின் எடுக்கிறதுக்கு ஹெலிகாம் வச்சு பாக்குறாங்களா? ஆமா சார், கேமரா வச்சு பாத்துட்டா என்ன பத்தி என்ன சார் சொல்லுவாங்க? பனைமரத்துக்கு கீழே நின்னு பால் குடிச்சாலும் பாக்குற கண்ணுக்கு வேற மாதிரி தானே சார் தெரியும். JKR ஃபேமிலிய பத்தியும் என்ன பத்தியும் தப்பா நினைப்பாங்க சார். இவளை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாட்டி, அது மட்டும் இல்லாம இங்க யாரும் பாக்க மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? பாப்பாங்களா? ஏய், நீ என்ன சொல்ற? இந்த பாரு, நீ ஒரு இடமா கூட்டு வந்து என்ன இரிட்டேட் பண்ற. இல்ல சார், ட்ரோன் கேமரா, போலீஸ், கார்பரேஷன்காரங்க யாராவது பாத்துட்டா தப்பா நினைப்பாங்கல்ல சார். இந்த பாரு, அதெல்லாம் வேண்டாம். பேசாம என் பெட்ரூமுக்கு வா, அங்க வச்சு எடுத்துக்கிறேன். பெட்ரூம்கா? ஐயோ 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 ஐயோ, ஐர மீனுக்கு பாலை ஊத்தி அடுப்புல ஏத்தி வைக்கிற மாதிரி அங்க இங்கன்னு போய் கடைசியில பெட்ரூம் வரைக்கும் போயிட்டாங்களே. ஆமாமா, என் பெட்ரூம் தான். நீ வா. சார், தெளிவா யோசிச்சு தானே சொல்றீங்க? இவ திருப்பி திருப்பி எதையோ பிளான் பண்றா. நான் தெளிவா யோசிச்சு சொல்றேன். அங்க வா, என் பெட்ரூம்ல வச்சு கட்டிக்கிறேன். என்ன வர மாட்டேங்கிறா? ஏ வசு, ஏய், தெரியாம தானே இடிச்சேன். எதுக்கு நீ இப்ப எல்லாம் இதெல்லாம் பண்ற? ஏய், உனக்கு செயின் கொடுக்குறது ஐடியா இருக்கா இல்லையா சொல்லு. பெட்ரூம்ல தானே, வாங்க சார் கொடுக்குறேன். போ. கேமரா வைக்கிறாங்களா? கேமரா நம்ம ரூம்ல நம்மள தாண்டி வேற யார் வரா? இங்க வச்சு செயினை கட்டுறேன்.
ஐயோ இது என்ன மம்மி இவ்ளோ கண்ட்ரோவியா இருக்கு? ஏய் எதுக்கு நீ கதவு சாத்துற இப்போ? என்ன சும்மா இரு நட்சத்திரா. பட்ட பகல 2 பேரும் ரூம் கதவை சாத்திக்கிட்டு இப்படி அநியாயமா கூத்தடிக்கிறாங்களே. என் தம்பி பொண்ணுதான் வடக்கும் தெக்குமா பறக்கறானா, இவனுக்கு எங்க போச்சு புத்தி? இருக்க சத்தம் போடாதீங்க. எல்லாரும் தப்பா நினைப்பாங்க கேட்டா. எதுக்கு தப்பா நினைப்பாங்க? நம்ம 2 பேரும் தனியா இருக்கோம்ல. ஏய் ஏந்திரு. ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நல்லா தெரியும் எனக்கு. ஆமா நான் எதுக்கு இப்ப அஸ்கில பேசிட்டு இருக்கேன்? ஏய் கூடு என் சேனை நானே கேட்டிக்கிறேன். கண்டிப்பா எடுத்துக்கணுமா சார்? வசு கழட்டு. உங்களால கழட்ட முடியுமா? முடியும். என்ன பேசுறாங்க? சும்மா இருங்க. விளையாடாத வசு. என்னுடைய செயின் உங்ககிட்ட இருக்க கூடாது. கழட்டிக்கிறேன். அர்ஜுன் சார் என் கழுத்துல இருந்து இதை கழட்ட கூடாது. கடவுளே. என்ன மேல பொறுமையெல்லாம் வேணாம். போ சரி போலாம். கரெக்டா வந்துருங்க. சரி நான் ஒண்ணு பண்ணல. பண்ணலதான். என்ன விஷயம் எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? அர்ஜுன், அத நாங்க கேட்கணும். அங்க இங்கன்னு போனீங்க, இப்ப 2 பேரும் பெட்ரூம்க்கே வந்தாச்சா? அத்தாச்சி கல்யாணம் காட்சியெல்லாம் நடக்க போதில்ல, அத பத்தி 2 பேரும் ஒன்னா டிஸ்கஸ் பண்ண வந்திருப்பாங்க. அதானே? ஐயோ தம்பி, இப்ப எதுக்கு இந்த சூடெல்லாம்? ஆமா, எதுக்கு இப்ப நீங்க 2 பேரும் வீட்டை சுத்தி ஆலவட்டம் போடுறீங்க? இந்த நேரத்துல செயினை வாங்கினா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. அதுவும் இந்த கிழவி ரொம்ப ஓவரா பண்ணும். வசுக்கு ஒரு செயின் தான். எதுக்கு இப்படி கத்துறீங்க? டிசைன் நல்லா இருக்கு, வசுவை வச்சுக்கிட்டோன்னு கொடுத்துட்டேன். என்ன அர்ஜுன், செயினுங்கிற டிசைனுங்கிற வசுவை வச்சுக்கிட்டோங்கிற? ஒண்ணும் புரியலையே. அத்தை உங்களுக்கு புரிய வேண்டாம், வசுக்கு புரிஞ்சா போதும். தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? கிளம்பு. என்ன பண்ணிட்டு போறா? ஆட்டக்காரி வேலையை காமிச்சிட்டு போறாளே. இதை எப்படியாவது அந்த பையன் வலிக்குது. சொல்லுங்க அலைமணி. கரெக்டா புடிச்சிட்டியே. ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறேன், லவ்ங்கிறேன், பாண்டிச்சேரி போயிருக்காங்கன்னு மாத்தி மாத்தி உனக்கு மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறியப்பா. இதுங்க அட்டூழியம் தாங்க முடியல. இப்ப என்னாச்சு? என்னாச்சா? என்னப்பா ஏதோ அரசியல்வாதி கிட்ட கருத்து கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த அர்ஜுன் உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவள அங்கவா இங்கவான்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா தள்ளிட்டு போய் கடைசியில பெட்ரூம் வரைக்கும் போயிட்டாங்க. நல்ல வேளை சிவ பூஜையில ஏதோ கரடி புகுந்த மாதிரி பெட்ரூம்குள்ள யாரோ போனதுனால தப்பு தண்டா எதுவுமே நடக்கல. நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா நல்லா இருக்காதுப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன்.